பொன்னே ஜபமாலையை கொண்டா. வரங்க. ஏமா அழுவுற? ஐயா, இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்? ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஏதாவது பொய் சொல்லி இருக்கறேனா இல்ல திருடி இருக்கறேனா? சேச்சே, உனக்கு மூளைதான் கொஞ்சம் கம்மியே தவிர வேற எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏங்க நான் எடுத்துட்டு வந்த மாலையில இருக்கிற மணி எல்லாம் எண்ணி பாக்குறீங்க? நான் எடுத்துட்டு வரும்போது மணி எல்லாம் நான் திருடிட்டேன், என் மேல சந்தேகப்படுறீங்க. அடக்கடவுளே, மணியை எண்ணி பார்க்கலாமா? ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மந்திரத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. கணக்குக்காக இதை உருட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சந்தேகம் இல்லையே? இல்ல இல்ல, போய் வேலையை பாரு. பாலு பாலு, ஐடியா வந்தாச்சு. பொண்ணு கிடைச்சாச்சு. எங்க? அலையாதடே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே இந்த பக்கவா. மை ஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரே. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தான் தோணுதே. அப்பா, நீத்து, அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறியா என் கண்ணு? தொடாதீங்க. நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தாதான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறேன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது. உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூடு இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட் அவுட் ஆக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. 3 வாட்டி முடியாதுன்னு சொல்றேன். இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும், அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கறேன் நாளைக்கு. என்ன பிரயோஜனம்? சண்டை தான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையணை மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க. எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. அது நமக்கே தரேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமையக்காரன் எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணுங்க. இவ்வளவுதானே? ரொம்ப சுலபம். செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்கிறதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தண்ணி கொடுத்துரும் போயிடலாம். நிஜமா?